ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 100 Girlfriends Who You Really Loves You சீசன் 2ல எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எங்களோட டே ஆஃபா, ஸோ அதனால நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு கரோக்கிக்கு போகிறோம். இப்படி போகும்போது ஒரு பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஒண்டி கேட்குது. யாருக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம ஹீரோ ஒரு புது பொண்ணை சந்திக்கலாம். எபிசோட்ல சோல்மேட்டையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி நடக்கல. ஏன்னா அந்த பொண்ணு சைட்ல கிராஸ் ஆகி போறா. அது இல்லைன்னா என்ன, இன்னைக்கான எபிசோட் கரோக்கியில நம்ம என்ஜாய் பண்ண போறோம். அங்க கரோக்கியும் ஆரம்பிக்குது. அங்க ஒருத்தங்க பாடுறாங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்க நான் போட்டு விடுறேன், அதை நீங்களே பாருங்க. நம்ம இந்த ஹக்காரி ஒரு கேரக்டரும் பாட நம்ம ஆளு பார்த்தா புரிச்சு போறான். இங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க. என்னதான் பாட்டு அக்யூரேட்டா இல்லாம இருந்தாலும் அவன் எல்லாத்துக்குமே சூப்பர் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்றான். சீன்ல சுசுகா அதே மாதிரி வெளியில அந்த பாட்டை பாடுறதுக்கு ட்ரை பண்றா. இங்க இந்த விஷயத்த பாக்குறான். அவ ரொம்ப எம்பாரஸ் ஆயிடுறா. அப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வரும். ஏன்னா இவன் தான் கரோக்கிக்கு இன்வைட் பண்ணிருப்பான். யாரால அவளுக்கும் பேச முடியலையோ அவங்களுக்கு இந்த கரோக்கி, அதாவது பாடுறது அவளுக்கும் பிடிக்காது. ஆனா சுசுகா இங்க விருப்பப்பட்டு வந்திருப்பா. என்ன ஒண்ணு, அவளால பாட முடிஞ்சிருக்காது. பாடுறது அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா, நீ வேணா விருப்பப்பட்ட ஒண்டி பாடு, உன்னை வேண்டா விருப்பா பாட வைக்கணும் அப்படின்னு இல்ல, நீ உன்னையே என்ஜாய் பண்ணிக்கோ, நீ அவளைக்கும் ஃபோர்ஸ் பண்ணிக்காத. என்ன யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க, சோ என்ஜாய் பண்ணு. சீன்ல அதே விஷயத்த தான் அவ யோசிக்கிறா. அவ சொன்னா, இருந்தாலும் நான் பாடுறத பத்தி யோசிக்கவே இல்லையே. நான் சொல்லிருப்பான், நீ தனியா பாடுறது சரிப்பட்டோ இல்லைனா நீ ஏன் மத்தவங்க கூட பாடக்கூடாது, அதை பத்தி அவ யோசிக்கிறா. அங்க அக்கா நீ இன்னொரு பொண்ணு பாடுறாளா, அது அற்புதமா போகுது. சயின்டிஸ்ட் பொண்ணு ட்ரக் எல்லாம் அங்க வேற உருவாக்கி வச்சிருப்பா, அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு சயின்டிஸ்ட் பொண்ணு கேக்குறான். ஆமா நெக்ஸ்ட் யாரு? சுசுகா கைய கட்ட அங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வராங்க. ஏன்னா சுசுகா என்ன பாட போறான்னு தெரியல. சுசுகா அங்க பாட ஆரம்பிக்க எல்லாருமே அங்க ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவளோட குரல் அது சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதை நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப கியூட்டாகவும் மெலோடியோட இருக்குமா. அங்க இருக்கிற ஒருத்தங்களை அப்படியே பறக்க வைக்குது. ஹஹாரி, ஹைஜுவோ இவங்கெல்லாம் பந்து போயிடறாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றா, இருந்தாலும் அந்த குரலை கேட்டவுடனே அவளால தாங்கிக்க முடியல. ஏன்னா அது அவ்வளோ கியூட்டாவும் சாமபுலாவும் இருக்குமா. ஸோ இதனால அவளும் அங்க பந்து போயிடறான். இது பொண்ணு ஹஹாரியை காப்பாற்றணும்னு வரா, இருந்தாலும் அவளாலேயும் அங்க எதுவுமே பண்ண முடியல. கண்ணை தொந்து பார்த்தா அவ வேற ஒரு உலகத்துல இருக்கா. அந்த உலகத்துல எப்படி ஹஹாரியை தேட முடியும்? அதனால அவங்களும் பந்து போயிடுறாங்க. சயின்டிஸ்ட் பொண்ணும் ஏதோ ஒன்று கொடுக்குறா. இது ஒரு ட்ரக், இது வழியா நம்மளுக்கு காது கேட்காம போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால அவளை தடுக்க முடியும். என்ன சொல்றேன், இதை நம்ம பயன்படுத்தினா இதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஆகும், கிட்ட ரிவர்ஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லவும் இல்ல. ஆமா நான் மந்தே மந்துட்டேன். இன்னமும் வாய்ஸ் கேட்குமா, இன்னொரு ட்ரக் இருக்கும், அதுக்குள்ள இவளும் அங்க பந்து போயிடுறா. கடைசியா இந்த பின்னாடி ஹக்காரி தான் மிஞ்சிருக்கா. ஹக்காரி வேற ஒளிஞ்சிருப்பாளா. அங்க இந்த கேக்குறா, ஹேய் நீ என் பின்னாடி ஒளிறது, அது என்ன ஷீல்ட யூஸ் பண்றது என்ன சரியா? இதே மாதிரி போச்சுன்னா ரெண்டாருக்கு பதிலா உன் கூட தான் நான் குழந்தைய பெத்துக்கிற மாதிரி இருக்கும் போல. என்னது, நானும் ஒரு பொண்ணு தாமா, என்னால எப்படி உனக்கு குழந்தைய தர முடியும்? எனக்கும் அவன் கூட குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைலாம் இருக்காதா? பாத்தியா ஹைஜோ, இந்த பொண்ணுக்கும் கூட குழந்தைய பெத்துக்கணுமா? கேட்டோடனே அவ இன்னமும் வெக்கப்படுறா. இதுல அந்த பாட்டு வேற ரொம்ப கியூட்டா இருக்குமா, தாங்கிக்க முடியல. அப்படியே அவ அங்க போயிடறா. இந்த சைடு கடைசியா இருக்கிறது ஹக்காரி ஒண்டி தான். ஹக்காரியாலையும் அவங்க தாங்கிக்க முடியல. லாஸ்டா அவங்க எல்லாருமே அங்க விழுந்துறாங்க. நான் விட போதில்ல. ஆஸ் அ பாய் ஃப்ரெண்டா நான் இதை பண்ணணும். நான் பாய் ஃப்ரெண்டா என்னால இதை பண்ண முடியலன்னா நாளை என்ன பாய் ஃப்ரெண்டு? அப்படியே அவன் போறான். இருந்தாலும் வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கா. இதனால நம்ம ஹைஜோவும் சுசுகாவும் ஒன்னா பாடுறமெல்லாம் யோசிக்கிறான். இப்படி இவன் யோசிக்கும் போது அவனோட வாய்ஸ் நடுவில் வரும்ல. ஸோ இதை ஒரு வாய்ப்பை வச்சு அவனால முன்னேற முடியும். அதே மாதிரி அவன் பாடுறான். அது இன்னமும் ரொம்ப கியூட்டா இருக்கு. இதனால அவங்க எல்லாருமே அப்படியே பறந்து வெளில வராங்க. அங்க ஒரு பர்சனை சொல்றான், பாஸ் வெளியில பொண்ணுங்கெல்லாம் பறந்து வராங்க, நான் என்ன பிடிச்சிருவா? ஆனா அதுக்குள்ள ஹைஜோ பிடிச்ச காப்பாத்திடுறான். பாஸ் யாரோ பொண்ணுங்களை தூக்கிட்டாங்க பாஸ். நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஒரு இடத்துல எல்லாரும் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா எல்லாருக்கும் இங்க வந்ததுல ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்படி இவன் இதை பத்திலாம் யோசிப்பானா. அங்க ஒரு பொண்ணு வரா. அவளையே புகழ்றா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்த செகண்டே நம்ம ஹைஜோக்கு புரிஞ்சு போயிடுது, அட இந்த பொண்ணு சோல்மேட்டுன்னு. அந்த பொண்ணு யோசிக்காமலே கைய பூச்சிக்கின்னு சொல்றா, என்ன நீ என்னை ஏத்துக்க தயாரா? நான் ரிஜெக்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா என்னோட அழகு அப்படி, என்னோட அழகு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் நான் அதுக்கு கவலைப்படல. என்னால உன்னை அந்த மாதிரி ரொம்ப அழகா மாத்த முடியும். எனக்கு அதுக்கான திறமை இருக்கு. ஏன்னா நான் அதுல எக்ஸ்பர்ட். அம்மா ஒரு மினிஷம் நான் சொல்றது கேளுமா. ஆனா அவ
எதையுமே கேட்கல. அங்க அவ இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணிக்கிறா. இவ வந்து செகண்ட் இயர்ல படிக்கிற. அவளோட பேரு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம சுகின்னு வச்சுக்கலாம். அங்க ஹைஜோவும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான். அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறான்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹைஜோக்கு அவ கெட்டப்பையே மாத்தி வர்றா. ஹைஜோவோட தலை முடியாது வெள்ளை கலர்லயும் அவனோட கண்ணை ரெட் கலர்லயும் மாத்தி வர்றா. பாத்தியா உன்னை வந்து நான் எந்த அளவுக்கு ரொம்ப அழகா மாத்திட்டேன். அப்படி நான் என்ன பார்க்கும்போது நானும் அவ பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவளும் ரொம்ப அழகுதான். இதுக்கப்புறம் அங்க பே பண்ற டைம் வரும்போது அதுக்கான பில்லு பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்றது, இதை நான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறாங்க. அங்க சாப்பிடும் போதே சொல்றா பொட்டேட்டோஸை சூ பண்றது இது வந்து மசில்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஐஜோ கிட்ட ஒரு ட்ரிங்க் இருக்கும். அது அவளுக்கு குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன இது வந்து வேணுமா? இல்ல இல்ல அடுத்தது அது நான் குடிச்சு அது என்னோட ட்ரெஸ் மேல கொட்டிட்டா அவ்வளவுதான், அதனால வேணாம். ஆமா அது என்ன ட்ரெஸ் மேல கொட்டிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? ஆனா நான் கவனிக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க நம்மளையே பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்ன உனக்கும் அப்படியேதான் ஃபீல் ஆகுதா? இல்லையா என்ன அழகுனா அழகு நம்ம அப்படி அழகா இருக்கும். அழகா இருக்கும் போது நம்ம த சென்டர் ஆஃப் த அட்டென்ஷனா இருப்போம். நான் சுகி உண்மையை சொன்னா நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மா இல்லையா பின்ன நான் அழகுனா அழகு அப்படி அழகு. இந்த உலகத்துல நான் வந்து ரொம்ப அழகா இருந்தாலும் என்னை விடவும் ஒருத்தங்க ரொம்ப அழகா இருக்காங்க சொன்னே. அவன் நானும் பத்தி யோசிக்கிறான். இல்ல இல்ல அதுவா இருக்க வாய்ப்பில்ல. சைட்ல ஒரு 2 பேரு இவங்கள பார்த்து ஒரு மாதிரி பொறாமப்படுறாங்க. பொண்ணை பாருங்க அழகோ அழகா அப்படின்னு அவளையே அவ புகழ்ந்து பேசுறா. வந்து அப்படிலாம் அவளை கண்டுக்காத, அவ கிடக்குறா. அவகிட்ட அழகுலாம் இல்ல, மேக்கப்பும் நிறையவே பணமும் தான் இருக்கு. அதனால இன்னும் அழகா தெரியற அவ்வளவுதான். ஆனா உன்னை நான் சொல்லவே தேவையில்ல, நீ அழகோ அழகுனா அழகு அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்க. இது கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாவுது. அங்க ஹைஜுவோ கத்தலான்னு போறான். அதுக்குள்ள அவ தடுக்கிறான். போத நிறுத்த ஹைஜுவோ, ஏன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயம்லாம் சகஜமான விஷயம் இந்த பியூட்டி லேண்ட்ல. அழகு அது வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்துடாது. கஷ்டப்பட்டு நானே ஏர்ன் பண்ணி எப்படியோ சேர்த்து வச்சு நான் உருவாக்குனேன். அழகை நம்மளா வர வைக்க முடியாது. அதை கஷ்டப்பட்டு நம்மளா ஏர்ன் பண்ணணும். நான் என்னென்ன பண்ணனு எனக்கு தான் தெரியும். ஆனா இவங்க வந்து நம்மள பார்த்து இந்த அளவுக்கு பொறாமப்படுவாங்களே, அப்பதான் நம்மளோட அழகை பத்தி நம்மளுக்கே புரியும். இவ அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏகப்பட்ட விஷயத்த சொல்றான். ஆனா இதனால அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுமா? அங்க அப்படி அவன் ஜூஸ் எத்தனை வந்து குட்டிலான்னு பாக்குறான். ஆனா அந்த குற்ற விஷயமும் டக்குன்னு நம்ம ஹைஜோ வாங்கிக்கிறான். இதனால ஹைஜோவோட கோட்டை நாசமாயிது. செக்யூரிட்டி இதை பார்த்து அப்படியே தொத்துவானா? அங்க ஹைஜோவை பார்த்து அவ ரொம்ப கவலைப்படுறா. ஹைஜோ அவனோட கோட்டை பத்தி கவலையே படல. அப்படியே அவன் அழுக்காக்கிட்டான். ஓடி வரும்போது தெரியாதனமா அவன் வில்லான் போயிடுவான். ஐயோ என்னோட ட்ரெஸ். ஆனா அதுக்குள்ள ஹைஜோ காப்பாத்துறான். அந்த பையனுக்கு எதுவுமே புரியல. அடே என்ன ஏன்டா காப்பாத்துற? அதான உன்னோட ட்ரெஸ்ஸை நாசமாக்குன. ட்ரெஸ் அது வந்து போயிட்டு போகுது, வெறும் அது ட்ரெஸ் தானே. எனக்கு சுருகி செம்பாய் வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இது கேட்டு அவன் புல்லரைச்சு போயிடுறான். ஏன்னா உண்மையான பாய் ஃப்ரெண்ட் தான் இப்படிதான் இருக்கணும். இதனால அவனே அங்க பே பண்றேன்லாம் சொல்றான் கிளாத்துக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மன்னிப்பு கேட்கிறான். மன்னிச்சிருங்க நாங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது. இல்ல எனக்கு புரியுது, நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கலான்னு பார்த்தேன். உங்களை மாதிரி ஆளுங்க ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் எதுவுமே பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது சுகிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் அங்க மன்னிப்பு கேட்கிறா. இது வந்து உனக்கு தேவையில்லை, ஏன்னா அது இல்லாமலே நீ வந்து ரொம்ப அழகா இருக்க. ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயே நீ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்க. வந்து பயந்தேன் இந்த மாதிரி நான் திரும்பவும் ரிஜெக்ட் ஆயிடுவேணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஆகுமோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஏதோ ஒன்று ஹைஜோ, நான் வந்து உன்னை லவ் பண்றேன் ஹைஜோ, நம்ம ஏன் வெளியில போக கூடாது ஒன்னா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எனக்கு ஆல்ரெடி 9 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது 9 கேர்ள் ஃப்ரெண்டா? உண்மையாவா? நீங்க என்ன ஜோக்கா பண்றீங்க? ஜோக்ல உண்மையை தான் சொல்றேன். நீங்க சேர்த்து சொல்றீங்களா இல்ல சேர்க்காமையா? சேர்க்காம 9 பேரு. இதை கேட்டவ ஆடி போறா. ஒரு செகண்ட் அவளுக்கு ஜாலியாவும் இருக்கு. ஏன்னா 10 அழகழகான பொண்ணுங்க கூட இருப்பாங்களே, அதனால அவ ஒத்துக்கிறா. உண்மையிலேயே நீங்க ஒத்துக்குனீங்களா? ஆமா உண்மைதான். மத்த 2 பேரும் வராங்க, நானும் சுசுகாவும் வராங்க. சுசுகா வரும்போதே சொல்றா அங்க புக் ஸ்டோருக்கு போயிட்டு வரோம். இப்பதான் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்க நானும் பார்த்தோன்னே அவ கூரிச்சு போயிடறா. ஏன்னா இவளை விடவோ ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பால, இது வேற யாரும் இல்ல நானும் தான். இதனால அவ கத்த ஆரம்பிச்சிடா. நானும் இருக்கிற இடத்துல நான் இருக்கணுமா? வாய்ப்பே இல்ல. அட நான் என்ன பண்ண போறேன்? எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்த அந்த விஷயம் அது உண்மையாகும்னு. இப்போ 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் who you really loves youல இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல இதுக்கப்புறம் என்னதான் ஆகும் அப்படின்னு ஹைஜோ நம்மளுக்கு சொல்றான். கடைசியா சுகியோ சொல்றான், எனக்கு வேற வழி இல்ல, ரெண்டார ஃபேமிலியில ஒரு கை நான் பார்த்தாகணும். நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும், பாலா சரக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நீ ஒத்துக்கிறியா? யாரு வந்து ஃபர்ஸ்ட் இதை விட்டு போறான்னு, நீயா நானானு? அங்க அவளோ ஒத்துக்கிறா. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கும்னு. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 10வது கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன உண்மையிலேயே அழகா இருக்கா? என்னோட ஒப்பீனியன் படி கேட்டா அந்த அளவுக்கு அழகா இல்ல. மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே அழகா இருக்காங்க, ஆனா இதை வந்து எனக்கு பிடிக்கல. கீழே சுகிக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு 10க்கு. என்னோட ரேட்டிங் ஒரு 6 கொடுக்கலாம். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இப்பதான் 10 பேரே வந்திருக்காங்க. டோட்டலா இன்னமும் 89 பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் உண்மையிலேயே வேற லெவல்ல போக போகுது.
ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் மற்ற எபிசோட்ஸையும் வந்தவனே என்னால் போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.